கையில் கேட்டு சரி. எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஒன்று வந்து இந்த நிறைய பேர் வந்து ஞான முகாம் அட்டன் பண்ணி புரிதல் வந்துடுது. புரிதலுக்கு அப்புறம் வந்து விடுதலை வந்து தானாக நடக்குது. நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம், விடுதலை தானாக நடக்குதுன்னு. ஆனால் நிறைய பேர் வந்து அது அந்த இடத்துல வந்து நான் எனக்கு ஆகலை, விடுதலை ஆகலை, புரிஞ்சுது, எனக்கு இன்னும் விடுதலை ஆகலை அப்படின்னு ஒரு ஃபீலிங்கில் இருக்காங்க. ஸோ ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா உடனே ஒரு சிலருக்கு உடனே ஆகும், ஒரு சிலருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3 மாதம் 6 மாதம் ஆகி ஆகும். இன்னொரு பாயிண்ட் இதில் என்ன வந்ததுன்னா, இந்த புரிதலை வந்து அறிவார்ந்த புரிதலாக ஆக்கிட்டோன்னா இந்த விடுதலை வந்து சாதாரணமாக ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். ஸோ ஐயா கிட்ட கேட்கணும். அதாவது புரிதல்ன்றது எப்படியுமே எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சது நிச்சயமாக அது இம்பேக்ட் எல்லாருக்குமே இருக்கும். பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாள் இருக்கக்கூடிய வருத்தம் சீக்கிரம் நம்மளுக்கு போகும், ரொம்ப நாள் இருக்கக்கூடிய கோபம் சீக்கிரம் நம்மளுக்கு போகும். இது எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இருந்தாலும் என்னன்னா அவங்க எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லாமல் இருக்கன்னுட்டு நினைக்கலாம். கோபமே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க, ஆனால் கோபம் வந்துடும். இதெல்லாம் நம்ம கண்ட்ரோலில் இல்லையேன்னுட்டு கூட ஒரு வேலை நினைக்கலாம். அந்த மாதிரி நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறபடியே எல்லாருக்குமே அது வேலை செய்யும். அதுக்கு முந்தின புரிகிறதுக்கு முன்னால் இருந்த குவாலிட்டி வேறு, புரிஞ்சதுக்கு அப்புறங்கிற குவாலிட்டி வேறு. எல்லாமே சீக்கிரம் அவங்களுக்கு போகிறதுங்கிறத அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம சரியாக புரியலை புரியுதுன்னு சொல்லி அவசரப்பட்டு ஒரு முத்திரை குத்துறாங்கிறதைய எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா ரெண்டாவது என்னன்னா நம்ம புரிஞ்சுக்கிட்டதுங்கிறது நம்ம அறிவை பலப்படுத்துறதுங்கிறது இல்லை. நம்ம புரிஞ்சுக்கிட்டதுனால நம்ம அறிவு பலம் வாய்ந்த அறிவாக மாறுறதுங்கிறது இல்லை. அதனால் அது வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு கண்டென்ட்டை புரிஞ்சுக்கிறோம், அது என்னன்னுட்டு புரிஞ்சுக்கிறது தான். லிபரேஷனுங்கிறது எப்போவுமே இருந்துட்டு தானே இருக்குது, எப்போவுமே இருந்துட்டு தான் இருக்குது. லிபரேஷன் இல்லாத நேரமே கிடையாது. நம்ம தொந்தரவு பண்ணுறது, அதை நம்ம கண்ட்ரோலுக்குள்ள எடுத்து வச்சுக்கிறதுங்கிற ஒரு அணுகுமுறை நம்மகிட்ட இல்லாமல் போயிடும். அதனால் அது கொஞ்சம் காலப்போக்கில் கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆகும். அதனால் இது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதையும் கொஞ்சம் ஃபைன் டியூன் ஆகலைன்னா எடுத்துக்கலாம். ஃபைன் டியூன் ஆயிரும், எல்லாருக்குமே ஃபைன் டியூன் ஆயிரும். ஆனால் நிச்சயமாக அவங்க புரிஞ்சதுக்கு முன்னால் இருந்ததுக்கும் இப்போ புரிஞ்சதுக்கு அப்புறம் இருந்ததுக்கும் அவங்களுக்கே தெரியும், வித்தியாசம் தெரியும். முன்னால் இருந்த வேறு நிலைமை வேறு, இப்போ இருந்த நிலைமை வேறுங்கிறது எல்லாருமே ஃபீல் பண்ண முடியும். இது ஒன்றுமே ஒன்றும் கொஞ்சம் அவசரப்பட்டு சொல்லுறாங்க, உண்மையிலே எல்லாருக்குமே புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லாருக்குமே அதனுடைய